அநேக தேவைகளுக்காக நான் வந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று கொடுப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? கையை மேலே தூக்கி. இப்போ ஆண்டவர் எதை மாத்திரம் தான் பார்க்குறாரு தெரியுமா? உங்கள் தேவைகளை மாத்திரம் தான் பார்க்குறாரு. நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கீன்னு அவர் பார்க்கல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ நம்ம என்ன தேவைன்னு பார்க்கணும் தெரியுமா? முதலாவது உங்களுடைய ராஜ்யம் எங்களுக்கு தேவை ஆண்டவரை. கையை தட்டி உற்சாகமா. என்ன அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. அதை நம்ம கொடுப்பதற்கான எலிஜிபிளும் இருக்குமா தெரியாது. ஆனால் நாம் ஒரு தேவைக்காக நான் வந்து இருக்கிறோம். நான் எப்படி அந்த பெட்ரோல் பங்கில் போயிட்டு எனக்கு காற்று பிடிக்கணும், காசு இருக்கான்னு தெரியல, ஆனால் அவன் சொல்கிறான் அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உன் தேவையை நான் நிவர்த்தி செய்கிறேன், பூர்த்தி செய்கிறேன். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த சின்ன பையன் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யணும்னு சொல்லும் போது தேவ சமூகத்தில் நீங்கள் அவருக்காக இந்த தேவைக்காக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் கொடுப்பதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் நீதி செய்கிறவன். அப்போ அது இன்ஃபினிட்டிவாக இருக்கு, அதுக்கு புல் ஸ்டாப்பே கிடையாது. அப்போ அவர் நினைக்கிற காரியத்தை நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம சொல்லுவோம் எனக்கு உங்களுடைய ராஜ்யம் தேவை ஆண்டவரே. கையை மேலே தூக்கி ஆமென் சொல்லுங்க. இப்போ நீ எந்த தேவைக்காக நான் வந்திருக்கிறீங்க தேவ சமூகத்தில்? எல்லாம் சொல்லுங்க, கையாச்சு சொல்லுங்க. உங்களுடைய ராஜ்யம் எங்க தேவை ஆண்டவர். எல்லாம் கையை மேலே தூக்கி சொல்லுங்க. உங்களுடைய ராஜ்யமுக்காக நாங்கள் காத்து இருக்கிறோம். உங்க ராஜ்யம் தேவை ஆண்டவர். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நீ கொடுக்கலனாலும் சரி, இப்போ நான் அந்த ராஜ்யத்தை நான் கொடுக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் இதுக்கு பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ சின்ன பையன் மூலியமா எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ கொடுக்கலனாலும் உன் தேவையை அவன் பூர்த்தி செய்தான் அல்லவா. அப்போ தேவ சமூகத்திலையும் நீங்கள் கொடுக்குற வரையும் அவர் வெயிட் பண்ண மாட்டார். முதல்ல உங்களுக்கு அவர் கொடுத்துட்டு அவர் உங்களை அழகு பார்க்கிறவர். கையை தட்டி உற்சாகமா. அதான் என் ஆண்டவர், என் தேவன். அவர் தான் கொடுத்துட்டு அவர் நம்ம அழகு பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் அந்த அப்பாங்கெல்லாம் பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாங்க, சமோசா வாங்கிட்டு வருவாங்க, சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கவரோட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நாங்களே கேட்டிருக்கோம், கொடுத்துட்டு ஒரு பிஸ்கெட் கூட. ஆமென் சொல்லுங்க. இப்போ எங்கள் அப்பாவும் அப்படி தான். எங்கள் ஏசப்பா எப்படி தெரியுமா? கொடுத்துடுவார். கொடுத்துட்டு அவர் எதிர்பார்ப்பார், நீ எனக்கு என்ன கொடுக்க போகிறாய் என்று சொல்லி. கையை தட்டி உற்சாகமா. எஸ். அப்போ நம்ம சறுக்கின்ற போதெல்லாம், கண்ணீர் விடும் பொழுதெல்லாம், வாழ்க்கையில் விளிம்பில் போகும் பொழுதெல்லாம், அசிங்கப்படும் போதெல்லாம், வெட்கப்படும் போதெல்லாம், கண்ணீர், கவலை, நிர்வாணம், நாசமோசம் வரும்போதெல்லாம் நாம் அவருக்குன்னு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமானவராக இருக்கிறார் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட ஆச்சரியமானவர் இருக்கிறாங்களே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்து, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். கரங்களை உயர்த்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு சொன்னால் ஒரு பர்சன் கூட தகுதி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பர்சனுக்கு தகுதி இல்லை. இவ்வளோ கிருபை, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுப்பதற்கு நான் தகுதி இல்லை. இதற்கு நான் பாத்திரவானும் இல்லை. இந்த ஒரு தாழ்வு நமக்குள்ளாக இருக்கணும். கர்த்தருடைய பிரியமானவர்களே,
நம்ம செய்தோம், இதற்காக பலன் கொடுக்கல. நம்ம செய்யலனாலும் அதற்கான பலன் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற. கையை தட்டி உற்சாகமா. நம்ம நினச்சிருக்கோம் நம்ம செஞ்சதுக்கான பலன் இல்லைங்க. நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே அவர் பலனை கொடுத்துட்டாரு, அது கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு, பிளஸிங்கை கொடுத்துட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு, நீ இப்போ எனக்கு என்ன கொடுக்க போகிற? ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு பாராட்டுதல், இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் தகுதியும் இல்லை, நான் பாத்திரனும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா. கரங்களை உயர்த்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ராமன் சொல்லுங்களேன். ரொம்ப ஆச்சரியமானவர் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் கொடுத்துட்டு அழகு பார்க்கிறாரு பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. கொடுத்துட்டு பிறகு நீ இப்ப எனக்கு என்ன கொடுக்க போகிற? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய வழிநடத்தெல்லாம் சூப்பருங்க. கையை மேலத்துக்கு சொல்லுங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நம்மளாம் அதுக்கு பாத்திரனே இல்லை, அதுக்கான தகுதி இல்லை, ஆனாலும் அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடலை பாடி, என் வாழ்விலே நீர் பாராட்டினதான தயவிற்கு எல்லாம் நான் பாத்திரன் அல்ல. Glory to God. கையை தட்டி உற்சாகமா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வலியறியா அடைந்த என்னை கண்ணீரே, உம் கண்களா வலியறியா அடைந்த என்னை கண்ணீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமான சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீரே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே,
முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லி பாடுங்க. எதிர்பார்ப்பு முடிவுகளை கைவிடாத தேவன், என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உன் கண்களா வழியறியா ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே. தகப்பனே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வே. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லி பாடுங்க. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தேன், விலகாமலே நடத்தி வந்தேன். மாறாமலே உடனிருந்தேன், விலகாமலே நடத்தி வந்தேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உச்சமா கையை தட்டி. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நல்லா சொல்லி பாடுங்க. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. வாழ்விலே நீ பாராட்டின கரத்தை தட்டி தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை.
ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அப்படிப்பட்ட ஆச்சரியமானவர் நம்ம நடத்துவார். கலங்காதீங்க. ஆச்சரியமானவர், நமக்கு தகுதி இல்லை, பாத்திரமா இல்லைனாலும் நம் தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவர். அவர் நம்ம நடத்துவார். கர்த்தர் அதிகமாய் நடத்துவார்.